ஏதேன் வீடு வந்தாச்சு. ಏದೆನ್ ಮನೆ ಬಂದಾಯಿತು. சகலமும் அதுக்குள்ள இருக்கிறது. ಸಕಲವಾದ ಒಳಗೆ ಇದೆ. ஆனா அது ஆளுகிறதுக்கு ஒரு மனிதன் வேணும். ಆದ್ರೆ ಅದು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋಕೆ அப்ப அவருடைய சாயல்ல வேணும். ಆದ್ರೆ ರೂಪದಲ್ಲೇ ಬೇಕು. ஆனா அந்த சாயல் எப்படி வருவது? ಆ ರೂಪ ಹೇಗೆ ಬರುವುದು? பறவைகள் உண்டாது உண்டாச்சு. ಪಕ್ಷಿಗಳು ಉಂಟಾಗಲಿ மிருகங்கள் ಉண்டாது ಉண்டாச்சு. ಮೃಗಗಳು ಉಂಟಾಗಲಿ எல்லா வார்த்தையிலே உருவாகி கொண்டிருக்கிறது. ಎಲ್ಲ ಮಾತಲ್ಲೇ ಉಂಟಾಯ್ತಾ ಇದೆ. ஆனா ಆದರೆ மனிதனை மட்டும் ஏன் அவர் சொல்லவில்லை? ವ್ಯಕ್ತಿನ ಮಾತ್ರ ಹೇಳಲಿಕ್ಕೆ மனிதனே நீ உண்டாக கடவுது. ಮನುಷ್ಯನ ಉಂಟಾಗಲಿ. அப்ப உடனே மனுஷன் வந்து முன்ன நின்றுப்பான். ಆಗ ವ್ಯಕ್ತಿ ಮುಂದೆ ಬಂದು ஆனா ನಿಂತಿರ್ತಾನೆ. அதத்தான் அவர் செய்யல. ಆದ್ರೆ ಅದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. அவர் என்ன செய்தார்? ಏನ್ ಮಾಡಿದರು? இந்த மனிதன் ಈ ವ್ಯಕ್ತಿ அந்த பூமியில கனமாய் இருக்கும்படி ಭೂಮಿಯಲ್ಲಿ ಗಂಡವಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ மனிதனை எப்படி உருவாக்குவோம் ಮನುಷ್ಯನ ಹೇಗೆ ಉಂಟು என்ற ಮಾಡೋಣ ஒரு சிந்தை அவருக்குள்ள வந்தபோது ಒಂದು ನೆನಪಾರು ಒಳಗೆ ಬಂದಾಗ மனிதனுக்குள் ஒரு மண்ணை எடுக்கிறார். ಒಂದು ಮಣ್ಣನ್ನು ஒரு ತೆಗೆದಿದ್ದಾರೆ. மண்ணை எடுத்து ಮಣ್ಣನ್ನು ஒரு ತೆಗೆದಿದ್ದಾರೆ. மண்வீடை செய்கிறார். ಒಂದು ಮಣ್ಣನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. மண்வீடு என்றால் என்ன? ಮಣ್ಣಿನ ಮನೆ அதான் ಅಂದರೆ மனித வீடு. ಅದೇ ಮನುಷ್ಯನ ಮನೆ. அதான் மனித வீடு. ಅದೇ ಮನುಷ್ಯನ ಮನೆ. மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனித வீடு. ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಮಣ್ಣಿನ ಮನೆ. அந்த மண் வீட்டை உருவாக்கி ಆ ಮಣ್ಣನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ அவர் சுவாசத்தை உள்ள அனுப்புகிறார். ಶ್ವಾಸವನ್ನು ಒಳಗೆ உடனே அந்த ಕಳಿಸುತ್ತಾರೆ. மண் வீடு ತಕ್ಷಣ ಮನೆ ஜீவாத்மாவா மாறுகிறது. ಜೀವ ಶ್ವಾಸವಾಗಿ